அன்பான ரிஷபராசி அன்பர்களே வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வருங்க. ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த உங்கள் நவ கிரகங்களின் மாற்றம் சனி பெயர்ச்சியால் என்னென்ன நற்பலன்களை தாறுமாறாக வழங்குறாருன்னு பார்ப்பாங்க. ஒருத்தவங்க ரிஷபராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷம் இல்லாட்டி எப்படி சொல்லலாம்னா, அவங்களுக்கு அதாவது இப்போ ஒரு ஃபாதர்கிட்டலாம் போய் நம்ம அந்த பாவ மன்னிப்புலாம் கேட்டோம்னா, ஒரு விஷயத்த சொன்னோம்னா அவர் யார்கிட்டையும் நம்ம என்னவே தப்பே பண்ணியிருந்தா கூட அதை வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கான சொல்யூஷன் மட்டும் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நற்குணம் கொண்டவங்க. இவங்களை நம்பி நீங்கள் எதை வேணாலும் தாராளமாக சொல்லலாம். அந்த கொஞ்சம் கூட உங்களை பற்றி தவறாவோ அவதூறாவோ இல்லை இதை போய் அங்கிட்டு இங்கிட்டு சொல்கிறதோ அந்த பழக்கங்களே கிடையாதுங்க. மற்றவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளை விட அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பான உள்ளம் கொண்டவங்க தாங்க ரிஷபராசிக்காரவங்க. ரிஷபராசிக்காரவங்களுக்கு ஒன்று தெரியுது, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இல்லை லவ் பண்ணுறாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க, இல்லை ரைட்டே பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு பொருள் வாங்க போகிறாங்க, வீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக ரிஷபராசிக்காரவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க என்றைக்கும் உங்கள் பின்னாடியோ இல்லை அதை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதோ, பார்ப்பா அவன் அதெல்லாம் வாங்க போகிறான், இதை பண்ண போகிறான் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. சந்தோஷமாக அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் ரிஷபராசிக்காரவங்க. ரிஷபராசிக்காரவங்க சின்னவங்க பெரியவங்க வராலும் அவங்க குணங்களுக்கு ஈடு அவங்களே தாங்க. அவங்க ரிஷபராசிக்காரவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரவங்க இருக்க குடும்பம் ஓஹோன்னு இருக்குங்க. அந்த குடும்பத்தையே எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ரிஷபராசிக்காரவங்க. அந்த குடும்பம் எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் சரிங்க, அதை அழகாக சுமூகமாக கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆற்றல் கொண்டவங்க, நியாயமாக நேர்மையாக திறமையாக கண்ணியமாக இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரவங்க. அவங்க ரொம்ப தெளிந்த நீரோடை மாதிரி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. அவங்களுக்கு தெரியுங்க, இதை செஞ்சால் இது நடக்கும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவான சிந்தனை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு நல்ல இடத்துலையே இருப்பாங்கங்க. பண வசதியோட, நல்ல பொருளாதார முன்னேற்றத்தோட, உயர்ந்த இடத்துல உயர்ந்த பதவியில் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் இவங்க நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறதுனால தாங்க இவங்களுக்கு பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாகும். ஓகேங்களா? ஆனால் இவங்களுக்கு பணப்புழக்கங்கிறது எப்பயுமே சரளமாக இருக்கும். ஓகேங்களா? ரிஷப ராசிக்காரவங்களோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அவர் பொருளாதாரத்தையும் கொடுப்பாரு, அப்படியே தெளிவான ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கவர்ச்சியான தோற்றம் கொண்டவருங்க. அந்த மாதிரி இவங்க பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க, நல்ல எண்ணம் கொடுப்பாங்க. பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா கொடுக்க போகிறாங்க. இந்த கிரக இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு சனி பகவான் சனி பகவானை எல்லாரும் என்னம்பாங்க,